ஐயா வணக்கம். வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மக்களின் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? மாநாட்டினுடைய தாக்கத்தை பற்றி கேட்குறீங்க. நாம் தமிழ் கட்சி துவங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த ஊடகமும் எங்களை காட்டியதில்லை. எந்த ஊடகத்தாலும் நாங்கள் வளர்ந்ததும் இல்லை. சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை மனிதர் இந்த மண்ணிலே வந்து விழுந்து தமிழ் தேசிய உணர்வாளர்களை எல்லாம் தட்டி எழுப்பி தமிழ் தேசிய உணர்வை ஊட்டியிருந்தார்கள். கடந்த 15 ஆண்டு காலமாக அந்த ஒற்றை மனிதன் உழைப்பினுடைய அடையாளம் இந்த மக்கள் தன்மான உணர்ச்சி உற்று தமிழன் என்று சொல்லக்கூடிய பெருமிதத்தோடு தமிழ் தேசிய அரசியலுக்கு நாங்கள் ஆட்படுகின்றோம் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை எழுப்பிய மாநாடு மாற்றத்தை விரும்பும் மாநாடு. மாற்றம் என்று சொன்னால் ஏதோ திமுகவையும் அண்ணா திமுகவையும் மாற்றி அமைப்பது மட்டும் மாற்றம் அல்ல. இந்த நாட்டிலே இலக்கியம் அழிந்திருக்கின்றது, இலக்கணம் அழிந்திருக்கின்றது, பேசுகின்ற மொழி அழிந்திருக்கின்றது, மக்கள் வாழ்விலே கலாச்சாரம் பண்பாடு சீர்குலைந்திருக்கின்றது. ஆடை உடுப்பதிலிருந்து சாதாரணமாக ஒரு திருமண விழாவில் சென்று அதில் நாம் விருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற குளறுபடிகள் வரையிலும் அதில் ஏற்படுகின்ற கலாச்சார சீரழிவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு இவைகளை அத்தனையும் மாற்றக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. நீங்கள் மற்ற மாநாடுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றீர்கள். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கம் ஒழுக்கம் கலாச்சாரம் அற்ற மாநாடாக இருக்கும். இந்த மாநாடு மிகவும் பண்பட்ட மனிதர்களால் இணைந்து ஒருங்கிணைந்து நடத்த பெற்ற மாநாடு மட்டுமல்ல, பண்பட்ட மனிதர்கள் வந்து இருந்து ரசித்து கேட்டு மகிழ்ந்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய பெருமையை உலகம் முழுமைக்கும் பறைசாற்றிய மாநாடாக இந்த மாநாட்டினுடைய விளைவு இருக்கின்றது. நீங்க இந்த மாநாடு திருச்சியில் நடக்கின்ற பொழுது நான் வேட்பாளராக மேடையில் இருந்தேன். மறுநாள் எங்கள் ஊருக்கு வந்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அலைபேசியின் வாயிலாகவும் இந்த ஒளிபரப்பிய தொலைக்காட்சியினுடைய பெட்டியின் முன் இருந்தும் இதே அலைபேசியை தொலைக்காட்சி பெட்டி இருக்கு பாருங்க, அதுல இணைத்தும் இந்த மாநாட்டை பல பேர் பார்த்திருக்கின்றார்கள், இல்லந்தோறும் பார்த்திருக்கின்றார்கள். இப்ப இதுபோல் ஒரு மாநாடை நாங்கள் பார்த்ததில்லை, இதுபோல் ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்ததில்லை என்று மக்கள் தங்களுடைய உள்ளத்தினுடைய ஆர்வத்தை இந்த மாநாட்டில் அவர்கள் பங்கு பெற்றதற்கு இணையான ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இதனுடைய விளைவு வருகின்ற தேர்தலிலே தெரியும். திராவிடத்தை தமிழ் தேசியம் எப்படி வெல்லும்? கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை துவங்கினார். அப்பொழுது அவர் சொன்னார், திராவிடம் என்ற சொல் இல்லாமல் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இயங்காது, அப்படி இயங்குவதற்கான வாய்ப்பே சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொன்னார். ஆனால் 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியை துவங்கி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கு விளங்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2016ஆம் ஆண்டு அரசியலிலே போட்டியிட்ட பொழுது கருணாநிதியுடைய அரசியல் வரலாற்றில் அன்றைக்கு விழுந்தார். நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் அமைப்பால் தன் ஆட்சியை இழந்தார், தன்னுடைய பதவியை இழந்தார். அவர் சாகும் வரையிலும் அந்த பதவியை பெற முடியவில்லை. எனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திராவிடத்தை தமிழ் தேசியம் வென்று விட்டது, இப்பொழுதும் வென்று கொண்டுதான் இருக்கின்றது. செந்தமிழன் சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் 2 பெரும் திராவிட கட்சிகளும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக ஏதாவது வசுக்கிட்டு இருப்பான், வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். திராவிடம் என்பதை நாங்கள் வெல்ல துவங்கி 15 ஆண்டுகளாகின்றது. இந்த முற்று முதலுமாக அதை இந்த தேர்தலிலே வெல்வோம். மத்தியில் ஆளுகிற பாஜக காங்கிரஸ் அவர்களை ஏன் நம்ம இந்த தமிழ்நாட்டுல நுழைய கூடாதுன்னு சொல்றோம்? அதற்கான காரணம், காங்கிரஸ் என்பது எங்கள் இனத்தை அழித்து ஒழித்த ஒரு பாவ இயக்கம். அது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தம்பி.
இன்னைக்கு 15 ஆண்டுகள் ஆகின்றது போர் நிகழ்ந்து. அன்னைக்கு நாம் எந்த மொழி பேசக்கூடிய இனத்தில் பிறந்திருக்கின்றோம் என்று தெரியாத பச்சிளம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். நாம் தமிழ் பேசுகின்றோமா, சிங்களம் பேசுகின்றோமா, ஆங்கிலம் பேசுகின்றோமா, அரபு பேசுகின்றோமா என்று எந்த மொழி என்றே இந்த பிள்ளைக்கு தெரியாது. 1 வயது பிள்ளை, 2 வயது பிள்ளை, 3 வயது பிள்ளை எல்லாம் பாதிக்கப்பட்டது. எந்த பாவமுமே அறியாத மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய 15 ஆண்டுகள்ல உயிரோட மிச்சம் இருக்காங்க பாருங்க. கால் இழந்தவர்கள், கை இழந்தவர்கள், கண் இழந்தவர்கள், காது இழந்தவர்கள், உறுப்புகள் சிதைந்து போனவர்கள் உயிரோடு போயிருக்காங்க பாருங்க. அவங்க 15 வயசு, இன்னைக்கு 15 ஆண்டுகள், 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 20 வயசு, 25 வயசுலலாம் இருப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கப்ப யாரோ ஒருத்தர் பராமரிச்சிடலாம். இன்னைக்கு 15, 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணை பெண் பராமரிக்க முடியாது, ஒரு பெண்ணை ஆண் பராமரிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் அதுக்கு ஒத்து வராது. எவ்வளவு துயரப்படுவார்கள், எவ்வளவு சிரமப்படுவார்கள். இவ்வளவு பெரிய பாவத்தை இந்த மனித குலத்திற்கு இறக்கியது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தின் வடிவம் இந்த நிலத்தில் எந்த இடத்திலும் வென்றுவிடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இது அதே போல மதத்தின் காரணமாக மக்களை தன்வயப்படுத்துவதற்கு நிற்கின்றது பாரதிய ஜனதா என்று சொல்லக்கூடிய கட்சி. நீங்க பொதுவா பாருங்க, எல்லா மனிதனுக்கும் தண்ணீர் தேவைப்படும், உணவு தேவைப்படும், ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படும், உடை தேவைப்படும். இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அவனுக்கு மதம் தேவையே இல்லை. எந்த மனிதனுக்கும் எந்த மதமும் தேவையே இல்லை. ஆனால் மதம் இருக்கு பாருங்க, மதத்திற்கு மனிதர்கள் தேவைப்படுகின்றார்கள். இந்த மனிதர்களை தன்வயப்படுத்துவதற்காக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதை ஆளக்கூடிய கட்சியாக வைத்துக்கொண்டு அதற்காக மதவாத குற்றங்களை, மதவாத போர்களை செய்ய துவங்கி இருக்கக்கூடிய மனித இரக்கமற்ற, மனித தன்மையற்ற இந்த பாரதிய ஜனதா என்று சொல்லக்கூடிய கட்சி இந்த மண்ணிற்கு தேவையில்லை என்பது எங்கள் கருத்து. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் காவேரி நீர் சிக்கலை எப்படி தீர்ப்போம்? அது நாம் தமிழர் அரசு அமைகின்ற பொழுது நாங்கள் காவிரி தண்ணியே தேவையே இல்லைங்கிறோம். ஏனென்றால் 900 மில்லிமீட்டர் மழை இந்த தமிழகத்திலே பெய்கின்றது. இந்த மழை நீரை தேக்கி வைத்து ஏரி, குளம், குட்டை, தாங்கல், கம்மாய், மதகு போன்ற பல நீர்நிலைகள் இருக்கின்றது. தஞ்சாவூரை சுற்றி பெரிய ஏரியெல்லாம் இருக்கு. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி ஓரமாக ஏதோ பூங்கா கட்டி வச்சிருக்கிறாங்க, சாலை ஓரம் பூங்கா ஒன்று கட்டி வச்சு அதில் பிள்ளைகள்லாம் போய் விளையாண்டு கொண்டு இருக்குது. அது ஏரிக்கு குறுக்க ஒரு ரோடு போட்டு அந்தண்ட இருக்கக்கூடிய ஏரி தூந்து போச்சு. அந்த தூந்து போன ஏரியில் கொண்டு போய் இந்த தஞ்சாவூருடைய சாக்கடை கழிவெல்லாம் அதில் கொண்டு ஊற்றுறான். அதுலேருந்து சாக்கடை கழிவு என்னாவது வடவாத்தில் போகுது. வடவாத்துலேருந்து இந்த பக்கம் அம்மாப்பேட்டைக்கும் அந்த பக்கம் ஒரத்தநாடு வரைக்கும் இந்த கழிவு நீர் போகுது. போகிறதுனால வயல்லாம் பாதிக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கு தண்ணீர் என்பது கர்நாடகா காவிரியிலிருந்து பெற வேண்டிய நீர் எங்களுக்கு தேவையில்லை. இங்கு பெய்யக்கூடிய மழையை வைத்தே நீர் மேலாண்மையை முறையாக செய்து விவசாயத்தை செழிக்க செய்வோம். பசுமையான ஒரு தேசத்தை உருவாக்கி காட்டுவோம். மழை பெஞ்சுச்சுன்னா அவன் தானா திறந்து விட்டுதான் ஆகணும். அதனால எங்களுக்கு நாங்க இங்க இருக்கக்கூடிய மழை நீரே போதுமானது. திராவிட கட்சிகள் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் சொல்றாங்களே, இது சாத்தியமா? அவங்க ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம்னா என்ன? ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே. ஊழல் செய்துவிட்டு ஒளிந்து கொள்வார்கள், லஞ்சத்தை வாங்கிவிட்டு ஒளிந்து கொள்வார்கள், மக்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்து வாக்கு சேகரிப்பார்கள். நீங்க ஒரு தவறு தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு மக்கள் தவறு செய்ய துவங்கிட்டாங்க, எதை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பணத்தை பெற்றுக்கொண்டே அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் நினைக்காதீங்க. அவர்கள் மாறுவார்கள். மக்கள் அவர்களுக்கு சுமை ஏறுகின்ற பொழுது அவர்கள் மாறுவார்கள். ஒன்றும் வேண்டாம். நீங்க ஒரு ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் போய் இலவசமாக பெற வேண்டிய மருத்துவத்திற்கு, முறையான வைத்தியம் பார்ப்பதற்கு வழி இல்லை. இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு பிள்ளை பேருக்குள்ள பிரசவம் இருக்கு பாருங்க, அது ஒரு அரசு மருத்துவமனையில் போய் பார்க்க முடியல. ஏன்னா அங்கே இருக்கை வசதி கிடையாது. அங்கே அதற்கு போதுமான சாதனங்கள் கிடையாது, கருவிகள்லாம் கிடையாது. அவங்க ஒரு தனியார் மருத்துவமனை நோக்கி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு 1 லட்சம், ஒரு 2 லட்சம் செலவாகுது, 1,5 லட்சம் செலவாகுது.
ஒரு நல்ல அரசு இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு நல்ல அரசு மருத்துவமனையை உருவாக்கி கொடுத்துருக்கும்ல, அப்ப அவங்களுக்கு அந்த பணம் செலவாகாது இல்ல. அப்ப யாரால பாதிக்கப்படுறோம்? இந்த ஊழல் லஞ்சம் செலுத்துகின்ற, ஊழல் லஞ்சத்தால் திளைத்து இருக்கக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பல்களால் நாம் பாதிக்கப்படுகின்றோம் என்பதை மக்கள் உணர்கின்றார்கள். அப்படி அதை உணர்ந்து உணர்ந்து அவர்கள் தெளிகின்ற காலத்தில் நாம் தமிழர் கட்சி அரசு அமையும். இப்ப அந்த தெளிவு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. இப்ப ஒரு தலைவனை வந்து இயற்கை உருவாக்கும். அப்படி இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்களை மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். இந்த ஊழல் லஞ்சத்தை முற்றுமுதலுமாக ஒழிப்பார்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.